ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒருத்தர் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க் கிளர்க்கும் இவரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குட் மார்னிங் சார், ஐ வாண்ட் டு அப்ளை. சரி, இப்போ கவனிங்க. ஐ வாண்ட் டு அப்ளை அப்படின்னா நான் அப்ளை பண்ணணும், நான் அப்ளை பண்ண விரும்புகிறேன், நான் விண்ணப்பிக்க விரும்புகிறேன் ஃபார் அ நியூ ஏடிஎம் கார்டு, ஒரு புது ஏடிஎம் கார்டுக்கு. குட் மார்னிங் சார், ஒரு புது ஏடிஎம் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பேங்க் கிளர்க், குட் மார்னிங், do you already have a savings account in our bank? Do you have அப்படின்னா உங்களிடம் இருக்கிறதா? Do you already have அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கா? என்னது? a savings account, ஒரு savings account in our bank, நம்மளுடைய பேங்க்ல. இந்த அவர் அப்படின்னா எங்களுடைய, நம்முடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. இப்படி கேட்ட உடனே அதுக்கு இவரு எஸ் சார் ஐ டூ. சரி, இப்போ கவனிங்க. இப்போ இவர் என்ன கேட்டாரு? டூ யூ ஆல்ரெடி ஹேவ் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன் அவர் பேங்க். அதாவது இந்த டூவை பயன்படுத்தி கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த டூவை பயன்படுத்தி கேள்வி கேட்கும் பொழுது நீங்க பாசிட்டிவா பதில் சொல்றதா இருந்ததுன்னா எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவா பதில் சொல்றதா இருந்ததுன்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு ஷார்ட்டா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் சார் ஐ டூ அப்படின்னா ஆமா சார் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவர் என்ன கேட்குறாரு? உங்ககிட்ட ஏற்கனவே நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் எஸ் சார் ஐ டூ அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? ஆமாம் சார் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதுக்கு இவர் ஓகே ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பாஸ்புக் அண்ட் ஃபில் அப் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கிவ் மீ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. சரிங்களா? ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னா கொடுங்க, யுவர் பாஸ்புக் உங்களுடைய பாஸ்புக், அண்ட் மற்றும் ஃபில் அப் பண்ணுங்க. தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபில் அவுட் அப்படின்னா ஃபில் அப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபில் அவுட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பாஸ்புக் அண்ட் ஃபில் அவுட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் ஷோர் சார், கண்டிப்பா சார். டூ ஐ நீட் டு அப்படின்னா நான் டேஷ் வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். அது என்ன? நான் டேஷ் வேண்டுமா. டூ ஐ நீட் டு அட்டாச் அப்படின்னா நான் அட்டாச் பண்ண வேண்டுமா. சரிங்களா? நான் அட்டாச் பண்ணணுமா. மை ஆதார் கார்டு காப்பி, என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் திஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மோட. ஷோர் சார், கண்டிப்பா சார். டூ ஐ நீட் டு அட்டாச் மை ஆதார் கார்டு காப்பி வித் திஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மோட என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை நான் அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேங்க் கிளர்க் எஸ் ஆமாம். சரி, இப்போ கவனிங்க. அட்டாச் அட்டாச் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? எஸ் ஆமாம். ப்ளீஸ் அட்டாச் அ காப்பி ஆஃப் யுவர் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. ப்ளீஸ் அட்டாச் அப்படின்னா அட்டாச் பண்ணுங்க. எ காப்பி அப்படின்னா ஒரு நகல், அதாவது ஜெராக்ஸ். தமிழுக்கு ஏற்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? ஜெராக்ஸ். காப்பி அப்படின்னா நகல், அதாவது ஜெராக்ஸ். ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆஃப் யோர் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு உடைய, ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டின் உடைய எ காப்பி ஒரு நகல், அதாவது ஜெராக்ஸ். ப்ளீஸ் அட்டாச் பண்ணுங்க. ஆமாம், உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டோட ஜெராக்ஸை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஓகே சார், ஐ ஹவ் ஃபில் த ஃபார்ம். வேர் ஷுட் ஐ சைன்? வேர் ஷுட் ஐ சைன் அப்படின்னா நான் எங்கே கையெழுத்து போடணும் அப்படின்னு அர்த்தம். வேர் ஷுட் ஐ சைன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பேங்க்ல இருக்கு சைன் அட் த பாட்டம் ஆஃப் த செகண்ட் பேஜ். சைன் அப்படின்னா சைன் பண்ணுங்க. அட் த பாட்டம் அப்படின்னா கீழே. ஆஃப் அப்படின்னா உடைய. செகண்ட் பேஜ் த செகண்ட் பேஜ் அப்படின்னா ரெண்டாவது பேஜ். அட் த பாட்டம் ஆஃப் த செகண்ட் பேஜ் அப்படின்னா செகண்ட் பேஜினுடைய கீழே. சைன் பண்ணுங்க. ரெண்டாவது பக்கத்தின் கீழே கையெழுத்திடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு சரி, இப்போ கவனிங்க. ஹியர் இட் இஸ் அப்படின்னா இந்தா அப்படின்னு அர்த்தம். ஹியர் இட் இஸ். ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் டு கெட் த ஏடிஎம் கார்டு? ஹவு மெனி டேஸ் அப்படின்னா எத்தனை நாட்கள். வில் இட் டேக் ஆகும். டு கெட் பெறுவதற்கு, கிடைப்பதற்கு. கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது கிடைப்பது அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. த ஏடிஎம் கார்டு. ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும். அவ்வளோதான், ரெடிமேடா இருக்கு வாக்கியம். அது அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கணும், அவ்வளோதான். எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் அப்படின்னு கேட்கலாம். டு கெட் த ஏடிஎம் கார்டு கிடைக்கிறதுக்கு. இவர் இப்படி கேட்ட உடனே அதுக்கு இவர் இட் வில் பி சென்ட்.
சரி இப்ப கவனிங்க பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு சரிங்களா. இட் வில் பி சென்ட் அப்படின்னா அனுப்பப்படும், அது அனுப்பப்படும். எது? இட் அப்படின்ற வார்த்தை ஏடிஎம் கார்டை குறிக்குது. டைரக்ட்லி நேரடியாக, டு யுவர் ஹோம் அட்ரஸ் உங்களுடைய வீட்டு முகவரிக்கு, வித்தின் 7 to 10 working days 7 முதல் 10 வேலை நாட்களுக்குள். It will be sent directly to your home address within 7 to 10 working days. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.